இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ சார், சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல சார், எதுவும் வாங்கி கொடுக்கல. என்னய்யா ஏதாவது சாப்பிட்றியா? வேணாம் சார். நீ இப்படி பட்டினி கிடந்தா உடனே உன்னை வெளியே விட்டுருவாங்களா? கேஸ்ல என்ன தீர்ப்பு வருதோ அதுதான் அவன் தலையெழுத்து. இப்படி போராட்டம் பண்ணி எல்லாம் ஜெயிக்க முடியாது சார். அப்படிலாம் இல்ல சார், பசிக்கல. சரி சரி, எது வேணும்னாலும் சொல்லு, கான்ஸ்டபிள் வாங்கிட்டு வருவாரு. சார், கண்மணி, அவரை பார்க்கணும். என்னம்மா கர்ப்பமா இருக்கியா? கொடுமமா, உங்க அண்ணனை கொன்னவனோட புள்ளைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு அவன் கட்டின தாலிய கழுத்துல சுமந்துக்கிட்டு உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுமா. போ, போய் பேசு போ. கண்மணி, எனக்கு ஒண்ணும் இல்ல. அழாத கண்மணி. நான் தப்பு பண்ணவன் கண்மணி. தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல. சத்தியமா சொல்றேன் கண்மணி. அன்னைக்கு பதட்டத்துல காரை நிறுத்தாம வந்துட்டேன். அந்த செகண்ட் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல கண்மணி. நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவேன் கண்மணி. அந்த பயம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த பயத்துல உங்க அண்ணனை என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. என்ன மன்னிச்சிரு கண்மணி. இது மன்னிக்க முடியாத தப்புன்னு எனக்கு தெரியும். நான் தண்டனை முடிச்சு வரும்போது தயவு செஞ்சு மன்னிச்சிரு கண்மணி. என்ன நினைச்சு சாப்பிடாமலாம் இருந்துடாத. நேரத்துக்கு சாப்பிடு. நம்ம குழந்தை நல்ல ஆரோக்கியமா வளரணும். நம்மளோட எந்த கஷ்டமும் குழந்தையை பாதிக்க கூடாது கண்மணி. எப்படியும் நான் வர்றதுக்கு 6-7 வருஷம் ஆயிரம் கண்மணி. அது வரைக்கும் நம்ம குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ கண்மணி. அழாத கண்மணி, பிளீஸ். இப்படி நீ அழுதுட்டு போனீங்கன்னா திரும்ப திரும்ப இதையே நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன். நீ பக்கத்துல இருந்தாலாவது பரவாயில்ல. தூரமா இருக்க, உன்னை வந்து பார்க்க கூட முடியாது கண்மணி. நீ நீ நிம்மதியா இரு கண்மணி. எல்லாம் சரியாயிரும். எனக்கு இப்ப உள்ளுக்குள்ள எந்த கில்ட்டும் இல்லாம இருக்கு. ஒரே ஒரு உதவி எனக்கு பண்றியா? நம்ம குழந்தைகிட்ட நான் கொலைகாரன் மட்டும் சொல்லிடாத கண்மணி. அவனுக்கு நான் ஜெயில இருக்கேன்னா தெரியக்கூடாது. அப்பா எங்கன்னு கேட்டா எங்கேயோ வெளிநாட்டுல வேலை பார்க்கறாருன்னு சொல்லிடு கண்மணி. ஒரு வார்த்தை கூட பேசாம போற. என்ன நீ இன்னும் மன்னிக்கலையா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. நாங்க கண்டிப்பா சீக்கிரமே உங்களை வெளியே எடுத்துருவோம். நம்ம குழந்தை பிறக்கும் போது நீங்க எங்க கூட இருப்பீங்க. கண்மணி, கண்மணி, அப்படி என்ன மன்னிச்சிட்டியா கண்மணி? கண்மணி சொல்லிட்டு போ கண்மணி. என்ன மன்னிச்சிட்டியா கண்மணி? கண்மணி என்ன மன்னிச்சிட்டியா? என்ன மன்னிச்சிட்டியா கண்மணி? கண்மணி என்ன மன்னிச்சு. பேய் மாதிரி சலங்க போட்டுக்கிட்டு ஜல்லு ஜல்லு நடந்துட்டு இருக்க. தூங்க விடுறே.
ஐயோ என்ன பேசுற? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன், உனக்கு தூக்கம் முக்கியமா இருக்கா? ஏண்டி நம்ம நினைச்ச மாதிரி தான் குடும்பம் கலைஞ்சு கிடக்கு. ராகவ் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்பதாண்டி நாம நிம்மதியா தூங்கணும். அப்புறம் எதுக்குடி உனக்கு டென்ஷனு? அறிவில்ல உனக்கு? நானே ராகவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ வர கொடுப்பு குழப்பாத. ஏண்டி நீ ஏன் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இப்ப எதுக்குடி புலம்புற? எல்லாமே ஓ பிளான் தானே? ஐயோ அம்மா, நான் ராமச்சந்திர பார்க்கணும் தான் அந்த ராகவன் ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த நெட்லயே போட்டேன். அத பார்த்துட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும் நான் என்ன கனவா கண்டேன்? சரி, அவன் அரெஸ்ட் ஆனது நமக்கு நல்லது தானே. எதுக்கு நீ பதறிட்டு இருக்க? நம்மளுக்கு என்னடி பிரச்சனை? லூஸ் அம்மா, ராகவனை ஆக்சிடென்ட் பண்ணா நான் பண்ண வச்சேன். ஆல்ரெடி அந்த வீரா சிசிடிவிய பார்த்துட்டு கொலை பண்ணது ஒரு பொண்ணுன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இப்ப அந்த ராகவன் உள்ள இருந்தா கண்டிப்பா அவனை காப்பாத்துறதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருவான். ஆரம்பிச்சா உன்னை கண்டுபிடிச்சிருவாளா? அப்ப நீ ஜெயிலுக்கு போயிருவியாடி? ஐயோ, மளிகை சாமான் கம்மியா இருக்குடி. முந்திரி பாதாம் பிஸ்தான்னு எதுவுமே இல்லடி. வாங்கி வச்சுட்டு போடி. வாயை மூடிட்டு சும்மா இருமா. ஜெயிலுக்கு போறதுக்கு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை கழிச்சிருக்கேனா? அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு பொண்ணு. அவ தான் பிளான் பண்ணி உன்னை மாட்ட வச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி யார்ட்டையா தகராறு பண்ணிருக்கியடா? தகராறா? இல்லையடா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அண்ணியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் யார் கூடயாவது இருந்துச்சா? இல்லடா, அப்படிலாம் அதுவும் இல்ல. மாமா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்படி யாரும் ஞாபகம் வரல வீரா. அந்த அளவுக்கு ஒருத்தன் கூட பழி வளர்த்துக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு தைரியமான ஆள் கிடையாது. சரிங்க மாமா, அப்போ யாரோ வேணும்னு தான் இதை பண்ணிருக்காங்க. அதை யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமா இருங்க. கண்மணி வந்து என்னை பார்த்துட்டு போனான். இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்க பார்க்கலாங்களா? உள்ள இருக்கு மேடம். சரி, கொஞ்சம் காட்ட முடியுங்களா? ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் கேக்குறோம். சரி வாங்க மேடம். தேங்க்யூ. வாங்கடா. இவங்க ஃபுட்டேஜ் பார்த்துட்டாங்கன்னா உண்மை தெரிஞ்சிடுமே. எப்படியாவது இவங்களை டைவர்ட் பண்ணி விடணும்.